அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாடி செல்வராஜா ஈழத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பதிவு நடராஜர் வடிவமும் அதன் குண இயல்புகளும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இந்த 5 தொழில்களும் செய்பவர் சிவன் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். எல்லா தெய்வங்களையும் விட பெரிய கடவுள் என்பது சிவனை தவிர எந்த கடவுளும் இல்லை என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடியேன் சிவதொண்டர் என்பதனால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்களில் அருளல் பெறல் வேண்டுமென்றால் அந்த 4 விஷயங்களும் நடைபெற்றுத்தான் ஆக வேண்டும். ஒரு குழந்தை பிறப்பது படைத்தல், அவரை காப்பாற்றுவார், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல். அந்த 4 விஷயங்களும் நடந்தால்தான் அருளல் கிடைக்கும். அருள் கிடைக்க வேண்டுமென்றால் 4 நடக்கத்தான் வேண்டும். அப்போது நீங்கள் கேட்கலாம், சிவன் அழித்தல் கடவுள், சிவன் அடைத்தல் கடவுள் என்று யார் சொல்வது? அழித்தல் இயற்கை, அழித்தல் இல்லாவிட்டால் பூமியில் எத்தனை உயிர்கள் வாழும்? உயிருக்கு அழிவில்லை, உடம்புக்கு மாத்திரம்தான் அழிவு இருக்கின்றது. சிலர் பலதும் கதைப்பார்கள். அப்போ அந்த நடராஜர் உருவம் என்பது அவருடைய அண்டத்தையே அவர் ஆட்டி விற்கின்ற ஒரு மாபெரும் மாதேவர், தேவர்களுக்கெல்லாம் தேவர், மாதேவர். அப்படி இருக்கும்போது அந்த உலக இயக்கமே அவருடைய பாதத்தின் நுனியில் தான் இருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் இப்போதுதான் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதற்கு முந்தையே எங்களுடைய முற்பாட்டர்கள் தமிழர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்போ அந்த 5 தொழிலுக்கும் முக்கியத்துவம் யார்? நடராஜர் கோலம் அந்த 5 தொழிலையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அப்போ இறைவனுடைய ஒவ்வொரு விஷயமும் அவருடைய கருணை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் எனக்குள் ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு சின்ன ஒரு விபத்து. அதை நான் இவ்விடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு தெரிந்த ஒரு பையன் திடீரென்று சுவருடிந்து விழுந்து செத்து விட்டார். எனக்கு இறைவன் மேல் ஒரு கோபம் இருந்தது. என்னது, இவ்வளவு நல்லபடியே ஆயித்தே, ஏன் இப்படி நடந்தது என்று. அதை எனக்கு எண்ணும் போது எல்லாம் இறைவன் மீது ஒரு சின்ன ஒரு வெறுப்பு. இவ்வளவெல்லாம் நல்லபடியை ஏன் கொண்டு போனேன் என்று அந்த தேடல் எனக்கு தேடி அவர்களுக்குரிய இடங்களில் நான் விசாரித்த போது அந்த பையன் என்னிடம் நிறைய விஷயங்களை மறைத்துள்ளான். அவன் துன்பப்பட்டுள்ளான் என்பதை முற்றுமுழுதாக மறைத்துள்ளான். பாதிதான் எனக்கு சொல்லியிருந்தான். அவன் கஷ்டப்பட்டிருந்தான், தான் இப்போ சாதனங்களோடு இருக்கின்றான் என்றெல்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தானே ஒழிய அவன் உண்மையான சோகத்தை அவன் மறைத்து விட்டான் என்பது அவன் பட்ட துன்பம், கொடுமையில் அவர் கடவுள் மீட்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு செய்தியை, ஒரு நிகழ்வை நடத்தி அந்த மகனுக்கு மோட்சம் கிடைக்க பெற்றுள்ளார் என்றால் அதுவும் ஒரு கருணை. இப்போ சொல்லுங்கள், மரணிக்கும் போது எப்போதுமே யமன் கொண்டு போனார் என்று சொல்வது இல்லை. காய்ச்சல் வந்து செத்துத்தார், ஹார்ட் அட்டாக்ல செத்தார், விபத்தில் செத்தார், இந்தபடியும் கூட சிவர் விழுந்து தான் செத்தார் என்று சொன்னதை ஒழிய காலன் கொண்டு போனார் என்றதும் இல்லை, சிவன் கொண்டு போனார் என்றதும் இல்லை. ஆனால் இந்த ஒரு விடயத்தில் இருந்து நான் தெளிவாக ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டேன். சிவன் செய்யும் செயலில் கருணை இருக்கின்றதே தவிர அதை தவிர எதுவும் இல்லை என்பதை நான் முற்றுமுழுதாக உண்மையாகவே என் மனதில் அது நிலைத்து விட்டது. இன்றிலிருந்து எனக்கு சிவன் மீது அந்த சின்ன ஒரு சந்தேகமும் இனி இருக்காது. ஏன் தெரியுமா? எனக்குள் இருந்த ஒரு சின்ன சந்தேகம் இந்த இடத்தில் பூர்ணமாக முற்றுமுழுகாத நம்பும் அளவுக்கு, அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த விஷயம் இருந்தது. எனவே எனக்கு தெரிந்தது இதை தான் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு பகிர்கின்றேன். நடராஜர் உருவம் என்பது சர்வசாதாரணமானது இல்லை. அதை அனைவராலும் கும்பிடக்கூடிய தெய்வமும் இல்லை. அந்த தெய்வத்தை நாம் வழிபடுகின்றோம் என்றால் நாம் காலங்காலமாக செய்த புண்ணியம் நம்மளை சென்று வந்ததன் காரணமாகத்தான் இந்த தெய்வத்தை நாம் வழிபடுகிறோம். பிள்ளையாராக இருக்கட்டும், லக்ஷ்மியாக இருக்கட்டும், எந்த தெய்வங்களாக இருந்தாலும்
உங்களுக்கு கேட்கின்ற வரத்தை மாத்திரம்தான் தருகின்றதை ஒழிய, ஆனால் சிவனை பொறுத்தவரை உங்களுடைய பிறவி கடனையே அவர் இல்லாமாக்கி உங்களுக்கு ஒரு மோட்சத்தை தந்து உங்களை தன்னோடு அணைத்து கொள்வான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் தேவையில்லை. உண்மையான அன்போடு நீங்கள் வணங்குவீர்களாக இருந்தால் அவருடைய அருட்கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எம்பெருமான் சிவன் என்பவர் அன்பில் ஆதவனுக்கு என்றாலே சூரியன் என்று அர்த்தம். அன்புக்கே அவன் ஆதாரமாக இருக்கின்றான் என்பதனால் தேவர்களுக்கெல்லாம் மாதேவர் எம்பெருமான் நடராஜர் உண்மையாகவே சிறப்புற தெய்வம் என்பதை இவ்விடத்தில் சொல்லிக்கொண்டு இப்பேச்சை நிறுத்தி கொள்கின்றேன். ஈழத்து கவிமுற சிவானி செல்வராஜ் ஈழத்திலிருந்து யாதும் ஓர் ரம்மிய சிவமங்கிய சிவ தொண்டர். நன்றி, வணக்கம்.